ஹாய் வாங்க பாருங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வில்லேஜ் வீட்டில் நைட் வந்து பால் குடம் தீர்த்த குடம் எடுக்கிறாங்க, முளைப்பாரி எடுக்கிறாங்க. அதனால கோயில் அன்னதானம் பாருங்க. கோயில் டே பார்த்தா கோயில். அதனால் ஒரு வேளை மட்டும் அமாவாசை விரதம். நான் ஒரு வேளை மட்டும் சமைக்கலாம். ஒரு வேளைக்கு நான் மட்டும் இருக்கிறேன். பக்கத்தில் எங்கள் சித்தி இருக்காங்க வயசானவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு 2 பேருக்கு மட்டும். அதனால் சின்ன குக்கரில் இதனால் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு குட்டி ஸ்பூனில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வீட்டுக்கு வந்திருக்கேன். சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வில்லேஜ் பிடிக்குது. அதனால் எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த சிட்டிக்குள்ளே அத்தனை வீடு இருக்குது எங்களுக்கு. அந்த வீடில் விட எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 100% நிம்மதியாக கூட இருக்கலாம் இங்கே வந்து. அங்கே எந்த நேரம் டென்ஷனு, ஓடியாரணும், அலைச்சல். அதனால் உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க ஜாலியாக சூப்பராக இன்னும் 2-3 நாளைக்கு ஒரே ஃபங்க்ஷனு, ஜாலியாக இருக்கும். வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க பாருங்கள், கடுகு பொரியுது. சிம்பிளாக ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, நெய் போட்டுக்கலாம். வில்லேஜ்னால எல்லாம் அத்தனையும் இருக்கும். வரக்குள்ள அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் பேத்தி பேராண்டியெல்லாம் வராங்க. நாளைக்கு எங்கள் பொண்ணு அக்கா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. கட்டாயம் சீரகம் போடலாம். சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். அறியாதுங்க, நடுவில் ஒரு ரோஸ் போட்டு முடிக்காக இருக்கும். பூண்டு ஒரு 5 பல். பூண்டு என்ன விலை விற்றாலும் பூண்டு இல்லாத எந்த இதுவும் செய்ய முடியாது. 100 கிராம் தக்காளி, 5 தக்காளி, சின்ன 5 தக்காளி. வடை பாயசத்தோடு காமிக்க முடியும். இங்கே ஒரு கிண்டினால காய் வண்டி டெய்லி வரும். இன்றைக்கி ஒரு காய் வண்டி கூட வரல. உப்பு போடும் போதும் 1.5 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். ஒரே வேலை நல்லா தக்காளி வரம் வச்சு பாருங்கள். நான் பெரிய கத்திரிக்காய் பெருசாக, சின்ன கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் வச்சுக்கோங்க. அப்படியே சன்னமாக அரிஞ்சு போட்டு கத்திரிக்காய் போட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் மட்டும் போடணும், முருங்கைக்காய் தான் போடலாம். வேறு காயெல்லாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு 4 ஸ்பூன் பெருங்காயம். கத்திரிக்காய் வதங்கணும். 1 டம்ளர் வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். புழுங்கல் அரிசி வேணும். 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. பாருங்க, நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வச்சிடலாம். அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா புழுங்கல் அரிசினால புழுங்கல் அரிசி வேகிறதுக்கும் அந்த கத்திரிக்காய் வேகும். நம்ம சன்னமாக தான் அரிஞ்சிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகா போட்டுட்டோம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூனு. உங்களுக்காக நல்லா சாப்பிட்ணுன்னா 1 ஸ்பூன் போடுங்க. நான் பச்சை மிளகாயோட விட்டுருவேன், கொஞ்சமாக போடுவேன். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கிளறி இது மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 3 விசில் விடுங்க. பையன் எனக்கு தகுந்த மாதிரி வந்தால் ஒரு ஆள் ஒரு வேளை 2 வேளை சமைக்கிற மாதிரி குக்கர் இது மாதிரி அப்படியே அடுக்கடுக்க 5 குக்கரு அப்படியே செட்டாக வாங்கி கொடுத்தாரு. இந்த வீடு கட்டின புதுசில் ரொம்ப யூஸ் ஆகுது. நான் மட்டும் வந்தால் இதில், பேத்திங்கெல்லாம் வந்தால் ஒருத்தர், இன்னும் 2 பேர் வந்தால் இதில், என் பேத்தி மருமகள் வந்து இன்னொன்று, அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்தால் இன்னொன்று, நிறைய பேர் வந்தால் பெரிய குக்கர் 15 லிட்டர் குக்கர் ஒன்று, எல்லாமே கரண்ட் குக்கரு எல்லாம் அப்படியே செட்டாக வாங்கி கொடுத்தாரு. அங்கேருந்து வாங்கி அனுப்புனார் திருப்பத்தூர், சென்னையிலேருந்து வாங்கி. அப்புறம் திருப்பத்தூர்லேருந்து எங்கள் சம்மந்தி வீட்டு போனாங்க, கூப்பிட்டு போனாங்க. 3 விசில் அடிச்சிச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் விட்டுருங்க. வெயிட் குறைஞ்சி பின்னாடிங்க. சூப்பர், செம்ம சூப்பராக ரெடி. பருப்பு ஒரு 1/2 டம்ளர் போட்டேன்.
அந்த அரிசியோடு கலந்து போட்டேன். அதனால் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். பருப்பு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு சின்ன டம்ளரில், குட்டி காப்பி டம்ளரில் 1 டம்ளர் போட்டேன். வாங்க, சூப்பராக அப்படியே நெய் வாசனை மூக்க தொலைக்கி சாப்பிடலாம் போல இருக்குது. சாமி கும்பிடணும். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும். வாங்க எல்லோரும் இன்றைக்கி தை அமாவாசை. வில்லேஜில் என்னால் இதுதான் செய்ய முடிஞ்சுது. சிட்டிக்குள்ளேயா இருந்ததுன்னா வடை, பாயசம், சாப்பாடு, 3 பொரியல் எல்லாம் செஞ்சுருப்பேன். சரி விடக்கூடாதுனால சரி இருந்த வரைக்கும் செஞ்சு சாமி கும்பிடலான்னு அந்த அம்மா ஏற்றுக்குவாங்க. இறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். எங்கள் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் எல்லாருக்குமே அவங்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இதை ஏற்றுக்குவாங்க.